ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டயானா வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம சிலப்பதிகாரத்துல வர கண்ணகியுடைய கதையை தான் பார்க்க போறோம். இந்த கதையில ரொம்பவே முக்கியமான கேரக்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 பேரு. ஒன்னு கண்ணகி, அடுத்தது கண்ணகியுடைய கணவனான கோவலன், அதுக்கப்புறமா கோவலனுடைய காதலியான மாதவி. இவங்க 3 பேரை சுத்தி தான் இந்த மொத்த கதையும் இருக்க போகுது. வாங்க கதைக்குள்ள போலாம். தமிழகத்துல 2000 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்பவே முக்கியமான ஒரு துறைமுக நகரமா இருந்த இடம் தான் பூம்புகார். பூம்புகார்னு சொல்லப்பட்ட இந்த காவேரி பூம்பட்டினம் அப்படிங்கிற நகரத்துல பெரிய பெரிய கப்பல் வணிகம் செய்யற வணிகர்கள் இருந்தாங்க. அப்படி வணிகம் செய்யறவங்கல்ல மாசாத்துவன் மாநாய்க்கன் அப்படின்னு 2 வணிகர்கள் இருந்தாங்க. இவங்க 2 பேருமே ரொம்ப நெருங்கிய நண்பர்களாகவும் இருந்தாங்க. இவங்களுடைய நட்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்காக இவங்க 2 பேருடைய பசங்களுக்கும் கல்யாணம் செஞ்சு வச்சு உறவினர்களா மாறலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்தாங்க. இதுல மாசாத்துவனுடைய மகன் தான் கோவலன், மாநாய்க்கனுடைய மகள் தான் கண்ணகி. இவங்க 2 பேருக்குமே ரொம்ப கோலாகலமா கல்யாணமும் நடந்து முடிஞ்சது. அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் ரொம்பவே சந்தோஷமாவும் வாழ ஆரம்பிச்சாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, அதே நகரத்துல கோவில்கள்லயும் திருவிழாக்கள்லயும் நடனமாடக்கூடிய நடன மங்கையான சித்ராபதி அப்படின்னு ஒருத்தங்க இருந்தாங்க. இவங்களுடைய குல தொழிலே நடனமாடுவதுதான். இவங்களுடைய இந்த தொழிலை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய பொண்ணான மாதவிக்கும் இதே நடன கலையை கத்து கொடுக்கறாங்க. மாதவியும் அவங்க அம்மா கிட்டேயே ரொம்ப அழகா அந்த நடனத்தை கத்துக்கிறாங்க. மாதவி இவ்வளவு அழகா நடனம் ஆடுறத பார்த்த சித்ராபதி இந்த நாட்டு அரசர் முன்னாடி மாதவியோடைய நடனத்தை அரங்கேற்றம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கான ஏற்பாடுகளையும் பண்றாங்க. சித்ராபதி நினைச்ச மாதிரியே மாதவியும் அரசர் முன்னாடியும் மக்கள் முன்னாடியும் அழகா அந்த நடனத்தை அரங்கேற்றம் பண்றாங்க. மாதவியுடைய நடனத்தை பார்த்து, அவங்க நடனம் ஆடுற அந்த அழகை பார்த்து அந்த ஊரே மாதவிய பயங்கரமா பாராட்டுறாங்க. அப்படி மாதவியுடைய நடனத்தை பார்த்து சொக்கி போனவங்கல்ல கோவலனும் ஒருத்தர். மாதவியுடைய நடனத்தை பார்த்த அரசரும் அவங்கள பயங்கரமா புகழ்ந்து அவங்களுக்கு ஒரு முத்து மாலைய பரிசா கொடுக்கிறாரு. இந்த ஒரு நிகழ்வுக்கு அப்புறமா சித்ராபதி தன்னோட மகளான மாதவிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. இதனால அரசர் கொடுத்த அந்த முத்து மாலைய தன்னோட வேலைக்காரி கிட்ட கொடுத்து, இந்த முத்து மாலைய யாரு 1008 பொற்காசு கொடுத்து வாங்குறாங்களோ அவங்களுக்கு என்னுடைய மகளான மாதவிய கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. இந்த முத்து மாலைய எடுத்துக்கிட்டு போன வேலைக்காரியும் ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு, இந்த முத்து மாலைய 1008 பொற்காசுகள் கொடுத்து யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு மாதவிய திருமணம் செய்து தரப்படும் அப்படின்னு அறிவிச்சிடுறாங்க. யாருக்கிட்டையும் 1008 பொற்காசுகள் இல்ல அப்படிங்கிறதுனால யாருமே முன் வரல. ஆனா கோவலனுக்கு இந்த இடத்துல தான் ஒரு விபரீதமான விஷயம் தோணுது. நம்ம கிட்டதான் 1008 பொற்காசுகள் இருக்கே, நம்ம ஏன் அந்த பொற்காசுகளை கொடுத்து அந்த முத்து மாலையை வாங்கி மாதவிய திருமணம் செஞ்சுக்க கூடாது அப்படின்னு தோணுது. இதனால தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு 1008 பொற்காசுகள் வீட்டில இருந்து எடுத்துட்டு வர சொல்லி மாதவியையும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு கோவலன். கோவலனுக்கு கண்ணகின்னு ஒரு மனைவி இருக்கிறது தெரிஞ்சுமே அவரை கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க மாதவி. மாதவிக்கும் கோவலனுக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா கோவலனுக்கு கண்ணகியோடைய ஞாபகமே சுத்தமா இல்லாம போயிடுது. மொத்தமா மாதவியுடைய அழகிலேயே மயங்கி போயிடுறாரு கோவலன். மாதவியும் கோவலனை ரொம்பவே அன்பா பாத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தன்னுடைய ஆடல் பாடல் நிகழ்ச்சி மூலமா கோவலனை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல தனக்கு ஒரு மனைவி இருக்கா அப்படிங்கிற ஞாபகமே கோவலனுக்கு இல்லாம போகுது. அது மட்டும் இல்லாம தான் செஞ்சிட்டு இருந்த அந்த வணிக தொழிலையும் மொத்தமா மறந்து போறாரு கோவலன். தான் கிட்ட காசு தீந்து போற அந்த சமயத்துல கூட வேலைக்காரனை விட்டு கண்ணகி கிட்ட காசுகள் வாங்கிட்டு வர சொல்லி அத மாதவிக்கு செலவு பண்றாரு கோவலன். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் கண்ணகி தன்னோட கணவன் எப்போதான் வீட்டுக்கு வருவாரு அப்படின்னு ரொம்பவே மன உளைச்சலோட காத்துக்கிட்டும் இருந்திருக்காங்க. இப்படியே பல நாட்கள் போனதுனால சரியா சாப்பிடாம சரியா தூங்காம தன்னோட கணவனுக்காக காத்திருந்து வேதனையினால ரொம்பவே கஷ்டப்பட்டு போனாங்க கண்ணகி. இந்த சமயத்துல கோவலனுக்கும் மாதவிக்கும் ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு மணிமேகலை அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அப்போதான் பூம்புகார்ல பயிரெல்லாம் நல்லா செழிச்சு வளரணும் அப்படிங்கிறதுக்காக இந்திர விழா அப்படின்னு ஒரு விழா 28 நாள் நடக்குது. அந்த விழாவை கொண்டாடுறதுக்காக மாதவியும் கோவலனும் கடற்கரையில ஒரு கூடாரம் கட்டி அங்க தங்கி இருக்காங்க. அந்த சமயத்துல இவங்க 2 பேரும் மாறி மாறி யாழ் மீட்டி பாட்டு பாடிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ மாதவி கோவலனை ஒரு பாடல் பாட சொல்றாங்க. கோவலனும் தன்னுடைய மனைவிய பிரிஞ்சு இருக்கிறத உணர்த்துற மாதிரி ஒரு சில பாடல்கள் பாடியிருக்காரு.
இதை கேட்ட மாதவியும் தன்னோட காதலனை பிரிஞ்சிருக்கிற மாதிரி ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. இதனால பயங்கர கோபமான கோவலன், நான் பக்கத்துல இருக்கும் போதே இவ வேற யாரையோ நினைச்சு பாட்டு பாடுறாளே அப்படின்னு சொல்லி பயங்கரமா கோபப்பட்டிருக்காரு. இவளுக்காக இத்தனை நாளா என்னுடைய மனைவியை விட்டுட்டு, என்னோட இல்வாழ்க்கையை விட்டுட்டு, என்னுடைய வணிகத்தை விட்டுட்டு நான் இருந்துட்டேனே, நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னோட மனைவியுடைய மனசு எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி கோபமா அங்கிருந்து கிளம்புறாரு. மாதவி கோவலனை எவ்வளவோ சமாதானப்படுத்தியும் கோவலன் மாதவி பேச்ச கேட்கவே இல்லை. நேரா கண்ணகியை பார்க்க போயிடுறாரு கோவலன். அங்க போய் கண்ணகியை பார்த்து கண்ணகி கிட்ட மன்னிப்பும் கேட்கிறாரு கோவலன். அந்த சமயத்துல கணவன் மேல கோபப்படாம கண்ணகி கோவலனை சமாதானப்படுத்துறாங்க. இப்படியே சில நாள் போகுது. அப்போ கோவலன் தன்னோட வணிக வியாபாரத்தை மறுபடியும் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா கையில காசு இல்லாததுனால ரெண்டு பேரும் தடுமாறி போறாங்க. மத்தவங்க கிட்ட கடன் கேட்கணும் அப்படின்னு நினைச்சாலும் ரெண்டு பேருக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஒரு காலத்துல இதே ஊர்ல செல்வந்தரா வாழ்ந்தவங்க இப்ப மறுபடியும் போய் நம்ம கடனுக்காக நிக்கிறதா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த சமயத்துலதான் கண்ணகி ஒரு விஷயத்த சொல்றாங்க. நீங்க எதை பத்தியுமே கவலைப்படாதீங்க, என்கிட்ட 2 கால் சிலம்புகள் இருக்கு, அந்த கால் சிலம்புகளை வித்து உங்களோட வணிக வியாபாரத்தை மறுபடியும் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட கோவலனும் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இதே ஊர்ல செல்வந்தர்களா வாழ்ந்துட்டு இதே ஊர்ல கால் சிலம்பை வித்தா நம்மள ஏளனமா நினைப்பாங்க. அதனால மதுரைக்கு போய் இந்த கால் சிலம்புகளை வித்துட்டு அங்கேயே உங்களோட வணிகத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கண்ணகி சொல்றாங்க. இதை கேட்ட கோவலனும் சரின்னு சொல்றாரு. உடனே கண்ணகி கோவலன் 2 பேருமே மதுரைக்கு கிளம்புறாங்க. 2 பேரும் நடந்தே மதுரைக்கு போறாங்க. வழியில இருக்கிற கோவில் மண்டபத்துல தங்கிட்டு அதுக்கப்புறமா அடுத்த நாள் ஏந்திரிச்சு நடக்கிறாங்க. இப்படியே ஒரு வழியா மதுரையையும் வந்து சேர்ந்துடுறாங்க கண்ணகியும் கோவலனும். அப்போ கோவலனுடைய நண்பன் உதவியால இவங்களுக்கு தங்கறதுக்கும் ஒரு இடம் கிடைக்குது. அப்போ கோவலன் கண்ணகி கிட்ட வந்து, உன்னோட ஒரு கால் சிலம்பு மட்டும் கொடு, நான் போய் வித்துட்டு வரேன், அதுக்கப்புறமா இன்னொரு கால் சிலம்ப தேவைப்பட்டா வித்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணகி கிட்ட இருந்து ஒரே ஒரு கால் சிலம்பு மட்டும் வாங்கிட்டு போறாரு கோவலன். அப்போ மதுரைய ஆட்சி செஞ்ச மன்னன் தான் நெடுஞ்செழிய பாண்டியன். அப்போ அரசருடைய அரசவையில இருக்கிற பொற்கொள்ளன் அரசியுடைய கால் சிலம்புகள்ல இருக்கிற அந்த முத்தை வித்து பணமாக்கிட்டு அரசர் அந்த சிலம்ப பத்தி கேட்கும் போது, அரசே அந்த சிலம்புகளை என் பட்டறையில தான் நான் பத்திரமா வச்சிருந்தேன், யாரோ ஒரு திருடன் அதை திருடிக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருந்திருக்காரு. அதுக்கு மன்னர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த சிலம்பம் நாளைக்கு வரல அப்படின்னா உன்னோட தலையை வெட்டி நான் கொன்னுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால ரொம்ப பயந்து போய் இருந்திருக்காரு அந்த பொற்கொள்ளன். கரெக்டா கோவலனும் கண்ணகியுடைய அந்த சிலம்பை எடுத்துக்கிட்டு இதே பொற்கொள்ளன் கிட்ட விற்கிறதுக்காக வராரு. இதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்ட இந்த பொற்கொள்ளன் என்ன செய்யறான் அப்படின்னா, கோவலன் கிட்ட இருக்கிற அந்த சிலம்பை வாங்கிக்கிட்டு இங்கேயே உட்காருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா மன்னன் கிட்ட போயிடுறாரு. அரசர்கிட்ட போன பொற்கொள்ளன், அரசே அரசியுடைய சிலம்பம் கடிச்சிருச்சு, இதை திருடிக்கிட்டு போன அந்த திருடனும் கடிச்சிட்டான், அவன் என்னோட பட்டறையில தான் உட்கார்ந்துருக்கான் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்ட அரசன் எந்த ஒரு கேள்வியும் கேட்காம அவனுடைய தலைய வெட்டி எறிங்க அப்படின்னு உத்தரவு கொடுத்துறாரு. இதனால அரசர் அனுப்புல காவலாளிகளும் கோவலனுடைய தலைய வெட்டி கொன்னுறாங்க. யாரோ ஒரு திருடன் தலை வெட்டி கொல்லப்பட்டான் அப்படிங்கிற விஷயத்த கேள்விப்பட்ட கண்ணகி அங்கிருந்து பதறி போய் ஓடி வராங்க. கையில இன்னொரு சிலம்பத்தோட அரசவைக்குள்ள ஓடி வராங்க கண்ணகி. இத பார்த்த அரசன், யாருமா நீ எங்க இருந்து வர, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாரு. இத கேட்ட கண்ணகி, நீங்க தலைய வெட்டி கொன்னீங்களே அந்த கோவலனுடைய மனைவிதான் நான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அரசர், ஓ கோவலனா, அந்த திருடனுடைய மனைவிதானா நீ, அவன் ஒரு திருடன், அவனுடைய விதி இப்படிதான் முடிய வேண்டும், அதுதான் நீதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்ட கண்ணகி பயங்கரமா கோபப்படுறாங்க. என்னுடைய கணவன் திருடன் இல்ல, அந்த சிலம்பு அரசியுடைய சிலம்பே கிடையாது, அது என்னுடைய சிலம்பு, அதுக்கு ஆதாரமா இன்னொரு சிலம்பு என்னோட கையில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட அரசர் கண்ணகி சொல்றத ஏத்துக்காம, அது அரசியுடைய சிலம்பா தான் இருக்கணும், அது உன்னுடைய சிலம்பு தான் நீ நிரூபிக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. இதை கேட்ட கண்ணகி, கண்டிப்பா என்னால நிரூபிக்க முடியும், என் கணவன் திருடன் இல்லங்கிறதையும் நிரூபிக்க முடியும், அது என்னுடைய சிலம்பு தான் அப்படிங்கிறதையும் நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதை நிரூபிக்கிறதுக்காக கண்ணகி அரசியின் சிலம்பில் உள்ளது என்ன பரல்கள் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அரசரும் அது எல்லாமே கொற்கை முத்துக்கள் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு கண்ணகி, என்னோட சிலம்பில் இருக்கிற எல்லாமே மாணிக்க பரல்கள், அதை நான் நிரூபிக்கிறேன், இப்பவே என்னோட கணவர் கோவலன் கொடுத்த அந்த சிலம்பை உடனே எடுத்துட்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அரசரும் அந்த சிலம்பை எடுத்துட்டு வர சொல்லி அதை கீழே ஓங்கி உடைக்கிறாரு. உடனே அதுல இருந்து மாணிக்கங்களா கொட்டுது. ஒரு பக்கம் கண்ணகியும் அவங்களோட கையில இருக்கிற சிலம்பை
உடைக்கிறாங்க. அதுலயும் மாணிக்கங்களா கொட்டுது. இதை பார்த்த அரசர் பயங்கரமா அதிர்ச்சி அடைகிறாரு. பொற்கொள்ளன் சொன்ன அந்த பொய்ய உண்மை நம்பி ஒரு அப்பாவிய நான் கொன்னுட்டேனே அப்படின்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அது மட்டும் இல்லாம அந்த நொடியே மார்பை பிடிச்சுக்கிட்டு சிம்மாசனத்துல இருந்து கீழே விழுந்து அங்கேயே இறந்து போறாரு. அரசன் இறந்த அந்த விஷயத்த பார்த்த அரசியும் அதே இடத்துலயே இறந்து போறாங்க. அப்பவும் கோபம் தனியாத கண்ணகி, நானும் என்னோட கணவரும் இந்த நாட்டுக்கு வாழலான்னு ஆசையா வந்தோம். ஆனா எந்தவித விசாரணையும் இல்லாம என்னோட அப்பாவி கணவனை கொன்னுட்டீங்க. இந்த நாடும் நாட்டு மக்களும் நல்லாவே இருக்க மாட்டீங்க, நெருப்புல எரிஞ்சு சாம்பலாயிருவீங்க அப்படின்னு சொல்லி சாபமிட்டுறாங்க. கண்ணகி ஒரு கற்புக்கரசி அப்படிங்கறதுனால அவங்களுடைய சாபம் உடனடியா பலிக்குது. அவங்க சொன்ன மாதிரியே மதுரையை கொழுந்து விட்டு எரியுது. இந்த சம்பவத்துல கெட்டவங்க எல்லாருமே இறந்து போயிடுறாங்க, நல்லவங்க மட்டும் தான் தப்பிக்கிறாங்க. இது நடந்து முடிஞ்சு கண்ணகி முன்னாடி ஒரு பெண் தெய்வம் தோன்றி, நீ இன்னையில இருந்து 14 நாள் கழிச்சு கோவலனை ஒரு கடவுள் ரூபத்துல பாப்ப அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறாங்க. இதை கேட்ட கண்ணகி மேற்கு நோக்கி 14 நாள் நடக்கிறாங்க. கரெக்டா 14வது நாள் திருச்செங்குன்றம் அப்படிங்கிற ஒரு ஊரை வந்து அடையிறாங்க. அப்போ வானத்துல இருந்து ஒரு புஷ்பக விமானம் வந்து இறங்குது. அந்த விமானத்துக்குள்ள கோவலன் கடவுள் ரூபத்துல இருக்காரு. உடனே கண்ணகியும் அந்த விமானத்துல ஏறிக்கிறாங்க. அந்த விமானம் மக்களுடைய பார்வையில இருந்து மறையுது. இந்த விஷயங்களை பார்த்த மக்கள் கண்ணகிய அந்த ஊர்லயே ஒரு தெய்வமா வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஒரு ஊர்ல மட்டும் இல்ல, இன்னும் நிறைய ஊர்ல கண்ணகியை தான் பெண் தெய்வமா வழிபட்டுட்டு இருக்கோம். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.